ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரீசெண்டாக வேலை செஞ்சிட்ருக்கிற பில்டிங்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது சென்ட்ரிங் பிரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயரிங் லைனுக்கான பைப்பு வைக்க சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வீடு ஒரு 10 சதுரம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இது நாங்கள் 2 பேர் தான் வேலை செஞ்சோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் ஆச்சு இதை மொத்தமாக வச்சு முடிக்கிறதுக்கு. நம்ம நார்மலாக கட்டிங் மிஷினு, ட்ரில்லிங் மிஷின், ஹேமர் மிஷின் போட்டு தான் உடைக்கிறோம். ஏன்னா பெரிய பிரேக்கர்லாம் போட்டு உடைச்சா எல்லாம் ஒரு சில செவுரு வந்து 4.5 இன்ச் கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு செவுரு வீக் ஆகிடுன்னு சொல்லிட்டு ட்ரில்லிங் மிஷின்லேயே உடைச்சிட்டோம். பார்த்திங்கன்னா அது பூஜை ரூம் ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா இது பூஜை ரூமுக்கும் கிச்சனுக்குள்ள வராண்டா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ்லாம் ஒரு 5 ஃபீட் 4.5லேருந்து கரெக்டாக 5 அடி வர மாதிரி கரெக்டாக அந்த அளவில் தான் நம்ம வச்சுருக்கோம். எல்லா ரூமுக்கும் பார்த்திங்கன்னா பேக் என்ட்ரியில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா சர்க்யூட் லைன் நம்ம தனித்தனியாக தள்ளியிருக்கோம். இல்லை ஏன்னா நம்ம இப்போ ஒரு லைன் கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா சர்க்யூட்டு தனித்தனியாக நம்ம அந்த சுவிட்ச் பாக்ஸ்க்கு அந்தந்த ரூமுக்கு தனியாக வந்ததுன்னா நம்மளுக்கு ஒயரிங் பண்ணுறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனு. ஸோ நம்ம அங்கேருந்து கிச்சனுக்கு ஒரு மெயின் கனெக்ஷனும் பக்கத்தில் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கும் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு பெட்ரூமுக்கு போகிறோம். பெட்ரூமில் பார்த்திங்கன்னா 2 வே லைன் கேட்டிருப்பாங்க எப்போவுமே. மேலே ஒரு ஏசி பாக்ஸுக்கு ஒரு 2 மாடல் பாக்ஸு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஜங்ஷனு. இது வந்து ஒரு 12 மாடல் பாக்ஸு. கீழே ஒரு ஃபுட் லேம்ப்பு, அதுக்கு ஒரு 4 மாடல் பாக்ஸ் வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம சைடில் காடி எடுத்துருக்கோம். என்ன ரீசன்னா இது வந்து இந்த ரூமுக்கு இடையில் பார்த்திங்கன்னா 4.5 செவர் போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க பார்ட்டிஷன் பண்ணாமல் விட்டுட்டாங்க செவுரு. ஸோ அதுக்கப்புறம் காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் தான் அந்த செவுரு குறுக்கில் வச்சாங்க. அதனால் நம்ம அங்கே வந்து நம்ம பெண்டு இறக்கி விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் நம்ம சைடில் காடி எடுத்துருக்கோம். இந்த 12 மாடல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா டிவிக்காக வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு ஒரு கண்ட்ரோல் பாக்ஸும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பாக்ஸ் ஹாலில் கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹாலில் இன்னும் ஒரு 16 மாடல் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ ஹாலில் எப்போயுமே மேக்ஸிமம் ஹால்லையும் போர்ட்டிகாவிலும் 16 யூஸ் பண்ணுறது எப்போயுமே நல்லது. ஏன்னா நிறைய லைட் பாயிண்ட்ஸு, ஸ்பாட் லைட்டு, ஃபேனு, 2 ஃபேனு, ஸோ ஜங்ஷன் நிறைய வருன்றதுனால நம்ம ஹால்லையும் போர்ட்டிகாவிலும் 16 மாடல் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிவி பாக்ஸு 12 வே வச்சுருக்கோம். இது வந்து நெக்ஸ்ட் பெட்ரூம்க்கான டேரக்ட் கனெக்ஷனு. பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம தனியாக சர்க்யூட் பைப் போடணுன்னு அவசியம் இல்லை. இது வந்து 2வது பெட்ரூமு. இதில் வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து எல்லா ரூம்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபுட் லேம்பு கண்டிப்பாக வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க ஃப்யூச்சரில் தேவைப்படும் அப்படின்னு கேட்டால் கூட நம்ம அப்போ போட்டுக்கலாம். இல்லை இப்போதைக்கு இதுக்கிட்டே ஒரு ஏசி பாக்ஸ் வச்சுருக்கேன். எங்கள் ஆப்போசிட்டில் நார்மல் லைட் பாயிண்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமுக்கு மேலே பர்ன ஸ்லாப்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலேருந்து நம்ம டேரெக்டாக ஒரு ஹீட்ரு பாயிண்ட் வச்சுருக்கோம். அதை நம்ம 7 அடி ஹைட்டில் இருக்கிற ஸ்லாப்பை உடச்சி மேலே ஹீட்டர் வச்சுக்கலாம். அது உள்ளே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பாயிண்ட் கணக்கு பண்ணியிருக்கோம். சீலிங்கில் ஒன்று, சைடில் செவத்தில் 2 லைட் பாயிண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று டம்மியாக கூட வச்சுக்கலாம். வெளியே பார்த்திங்கன்னா கண்ட்ரோலுக்கு ஒரு 4 மாடல் பாக்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வெளியே வந்திங்கன்னா போர்ட்டிகாவிலையும் பார்த்திங்கன்னா நம்ம மீட்டர் பாக்ஸுக்கு 2க்கு 1.5 அந்த சைஸுக்கு நம்ம பாக்ஸு உடச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே காலிங் பெல்லுக்கு போகிறதுக்காக ஒரு லைன் உடச்சிருக்கோம். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு மற்ற லைட் பாயிண்ட்ஸுக்கு ஸ்பாட்